ஒருத்தன் சினிமாவில் வரணும்னு முடிவு பண்ணிட்டான்னு வையே, அவனை யாராலையும் தடுக்க முடியாது. ஒருத்தர் சினிமாவில் ஜெயிக்கணும்னு அவன் தலையில் இருந்ததுன்னா யாராலையும் அது தடுக்க முடியாது. எங்கேயோ ஒரு வில்லேஜில் ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்தேன், எங்கள் அப்பா கூட மேய்ச்சிட்டு இருந்தேன். நானே வந்து எவ்வளோ பெரிய டைரக்டர்னு ஒரு பேர் வாங்கும்போது, நீ திரைப்பட கல்லூரியில் ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் உன்னுடைய பையன் வந்து ஒரு பெரிய டைரக்டர் ஆக மாட்டானா? நான் முதல்ல ஆரம்ப காலத்தில் ஒரு படம் பிரியமானவளே பிரியமுடனே ஏதோ ஒரு படம், விஜய் நடித்த படம். அந்த படத்தை நான் இந்த மாதிரி அது வெற்றி விழாவில் போய் கலந்துக்கிட்டேன். அப்போ எஸ்ஏசி சார் இருந்தாங்க. அவர் வந்து விஜய் அறிமுகப்படுத்தும் போது எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு எனக்கு தெரியும். அவர் வந்து ஏறாத படிகளே கிடையாது. எல்லா இயக்குநர்கள் வீட்டுக்கும் போய் என் பையனை வளர்த்து விடுங்க, என் பையனை கொண்டு வரணும் அப்படின்னு தாம் ஒரு பெரிய இயக்குனர் அப்படின்றது எல்லாத்தையும் மறந்துட்டு கீழே இறங்கி வேலை செஞ்சார் அவர் பையனுக்காக. இன்றைக்கி அவருடைய உயர்வுக்கு அவர் தந்தை எப்படி காரணமோ அந்த மாதிரி உங்கள் பையனோட உயர்வுக்கும் நீங்கள் காரணமாக இருக்க போகிறீர்கள் என்பது ஒரு மிக மகிழ்ச்சிக்குரிய விஷயம். ஆனால் அதை விட நம்மளுக்கு என்ன வேணும்? பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.